மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ் அண்ட் மை டியர் காட்ஸ், நாம் எல்லோரும் ஒரு முக்கியமான நோக்கத்தின் மூலமா இந்த பூலகத்திற்கு வருவோம். அந்த நோக்கம் என்னவென்றால் தியானம் செய்தால் மட்டுமே தெரிய வருது. தியானம் செய்யாம எதுவுமே தெரியாது. ஒரு யோகின் வரலாறு நீங்க படிச்சீங்க அப்படின்னா, இல்ல ஏதாவது ஒரு அவருடைய வரலாறுக்கு சம்பந்தப்பட்ட வீடியோ ஏதாவது பார்த்தீங்க, டாக்குமெண்ட்ரி ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, அவருடைய நோக்கம் எதுவோ அதுல மட்டுமே இருப்பார். மீதி எந்த விஷயத்திலையும் அவங்க இருக்க மாட்டாரு. கிருஷ்ணரின் வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மகாபாரத யுத்தத்தில் அவங்க யுத்தம் செய்யவில்லை. ஆனா சூத்திரதாரி அவங்க தான். அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தர்மம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நல்ல மனதுடன் தூய்மையான இதயத்துடன் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, அதாவது பாண்டவர்கள், அவங்களுடைய நோக்கம், வாழ்க்கையின் முக்கியமான நோக்கம் எதுவோ அது பண்ண வைக்கணும். அவங்களுக்கு எல்லாருக்குமே கைடன்ஸ் கொடுக்கணும். அதுதான் அவங்களுடைய தர்மம், அவங்களுடைய நோக்கம். அதுக்கு தான் அர்ஜுனருக்கு சப்போர்ட் பண்ணி அந்த மகாபாரத யுத்தம் எல்லாமே எப்படி செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு கைடாக இருந்தார். அவ்வளவுதான். அதுவே கிருஷ்ணர் தியானம் செய்யவில்லை என்றால், அந்த தியான ஆற்றல் என்பது அவங்களுக்கு இல்லவென்றால் என்ன ஆயிருக்கும்? ஒரு சாதாரணமான மனிதன் மாதிரி அவங்க இருப்பார். ஒரு உலக நன்மை என்பது நடந்திருக்காது. பகவத்கீதா நமக்கு கைக்கு வந்திருக்காது. அவ்வளவு முக்கியமான அது தியானம் என்றால். எப்படி தெரியுது கிருஷ்ணர் இதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி? தியானத்தில் அவங்களுக்கு அந்த கைடன்ஸ் என்பது வருது. அந்த ஆஸ்ட்ரல் பிளானிங் எல்லாமே பார்த்தாரு. அதற்கு தான் அவங்களுக்கு தெரியும். நாம கூட கிருஷ்ணரை பார்த்து அதுதான் செய்யணும். நான் தினமும் தியானம் பண்ணும்போது ஏதோ ஒரு கைடன்ஸ் வந்துட்டே இருக்கும் எனக்கு. அந்த கைடன்ஸ் வந்தால் அந்த செயல் நான் செய்வேன். இல்லைன்னா நான் செய்ய மாட்டேன். இந்த யக்னம் செய்யணும் அப்படின்ற ஒரு இன்ட்யூஷன், ஒரு மெசேஜ் எனக்கு வந்தது. மே 17ஆம் தேதி பண்ண வேண்டியது. அதற்கு நான் இந்த முடிவை எடுத்து பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த யக்னத்தின் மூலம் எத்தனையோ பேருக்கு தியானம் சொல்லி கொடுப்போம். எத்தனையோ பேருக்கு யாரெல்லாம் வராரோ இந்த யக்னத்தில் கலந்துக்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லாமே உள்மாற்றங்கள் என்பது கண்டிப்பா வருது. இன்னும் எத்தனையோ பேருக்கு அழைப்பு என்பது கொடுக்கணும். ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கிற ஆன்மாக்களுக்கு எல்லாருக்குமே அந்த அழைப்பு என்பது போகுது. பிசிக்கலா சில பேருக்கு போகுது, சில பேருக்கு ஆஸ்ட்ரலா ரீச் ஆகுது. பிசிக்கலா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், பாம்ப்ளேட்டு, நம்ம ரிலேட்டிவ்ஸ், நண்பர்களுக்கு வேர்ட் ஆஃப் மவுத், இந்த மாதிரி பிசிக்கலா ரீச் ஆகுது. அது இல்லாமல் இந்த யக்னத்திற்காக நாம தியானம் செய்யும் போது ஆன்ம ரீதியாக யாரெல்லாம் இதற்காக வெயிட் பண்றாரோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா போகுது அழைப்பு. அதற்கு தான் சில பேர் என்ன செய்வாங்க, அப்படி போயிட்டு இருந்த தற்செயலா எனக்கு தெரிஞ்சது இந்த சென்டர் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அதற்கு தான் வந்தேன். தற்செயலா இங்க ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழைப்பு என்பது போகுது. மை டியர் ஃப்ரெண்ட், எனக்கு எத்தனையோ இன்விடேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. என்னுடைய தாய்மொழி வந்து தெலுங்கு. இங்க கிளாஸஸ் எல்லாமே கடந்த 3 வருஷங்களாக கண்டினியூஸா கொடுத்துட்டு இருக்கேன் தமிழ்ல. இந்த யூடியூப் சேனல்ல என்னுடைய கிளாஸஸ் எல்லாமே பார்த்து நிறைய பேர் ஆந்திரால இருந்து கால் பண்றாரு. நீங்க வாங்கோ, வைசாக் வாங்க, ஹைதராபாத் வாங்க, ஆதவனி வாங்க, நீங்க பிறந்த ஊருக்கு வாங்க, உங்களோட ஊருக்கு வாங்க, இங்கேயும் ஒரு பிரமிட் கட்டிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே அழைப்பு எனக்கு வருது. ஆனா எனக்கு பர்மிஷன் இல்ல மாஸ்டர். என்னுடைய முழு கவனம், முழு எனர்ஜிஸ் எல்லாமே இந்த காலகட்டத்தில் 2025 வெறும் செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு மட்டுமே எனக்கு பர்மிஷன் இருக்கு. வேற எங்கேயும் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. போனா என்னோட எனர்ஜிஸ் வீணாகிற மாதிரி. என்னுடைய பிளான் ஏதோ எனக்கு இன்ட்யூஷன் மெசேஜஸ், எனக்கு கைடன்ஸ் எந்த விதமாக கொடுக்குறாரோ அதே மாதிரி பண்ணணும். இந்த அளவுக்கு நீங்க எல்லாரும் ரெடி ஆகணும். நாம எதற்காக வந்திருக்கிறோமோ அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தியானம் செய்யணும். கொஞ்சம் எனர்ஜி இருந்தா அது எல்லாமே நடக்காது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய எனர்ஜி, நிறைய ஞானம், நிறைய கமிட்மெண்ட், நிறைய தூய்மை, பியூரிட்டி, இது எல்லாமே இருந்தா மட்டுமே அந்த அளவுக்கு இன்ட்யூஷன் ஆகட்டும், மெசேஜஸ் ஆகட்டும் நம்ம வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே ஒரு நாள்ல நடக்காது. ஆனா வாய்ப்புகள் எங்கெங்க எல்லாமே இருக்குமோ அங்கங்க எல்லாமே போய் நாம தியானம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது வரும். எப்படி வருது அந்த மாதிரி
யக்னங்கள்ல எல்லாமே உட்கார்ந்து தியானம் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக நாம எல்லோரும் போணும் மை டியர். எல்லா இடங்கள்லயும் ஒரே மாதிரி இருக்காது. கிருஷ்ணர் இந்த 5 பேர் பாண்டவர்களுக்கு கைடன்ஸ் எப்படி கொடுத்தார்களோ அந்த மாதிரி அந்த காலகட்டத்துல வேற எந்த மனிதனும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. பிகாஸ் அந்த எனர்ஜி அங்கே ஃப்ளோ ஆகுது கிருஷ்ணர் மூலம். ஒரு புலிதான், நரிதான், அந்த மாதிரி. மை டியர் ஃப்ரெண்ட், நாம நம்முடைய கைடன்ஸ், இன்னர் கைடன்ஸ் என்பது நாமே பெறணும். அந்த கைடன்ஸுக்காக கூட்டு தியானம், யக்னங்கள்ல கூட்டு தியானம், யக்னம் செய்யும் போது நிறைய நேரடி இசை என்பது வாசிப்பார். அந்த நேரடி இசையுடன் கூட்டு தியானம் செய்யும் போது நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வருது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலமா பிஃபோர் யக்னா ஆஃப்டர் யக்னா நாம ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். அதற்கு தான் நாம் எல்லோரும் எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் மேக்சிமம் பாசிபிள் அங்கே ஜாயின் ஆகிறதுக்கு பார்க்கணும். மேல உலகங்களுக்கு என்னைக்கோ ஒரு அன்னைக்கு இந்த உடல் விட்டு நாம் எல்லோரும் போறோம். போனதுக்கு அப்புறம் அங்கே யாரும் கேட்க மாட்டாங்க நீ என்ன பண்ணி வந்த அப்படின்னு சொல்லி. மேல இருக்கும் நானுக்கு கீழிருந்து வந்த நானுக்கு பதில் சொல்லும். மேல இருக்கும் நான் யாரு? எத்தனையோ பிறவிகளில் இருந்த நீங்க கம்ப்ளீட்டா கேதர் பண்ண அந்த சக்தி, அந்த அனுபவம் மொத்தமா சேர்த்து ஒரு விஸ்வரூபம் மாதிரி நீங்க இருப்பீர்கள். அந்த நானுக்கு இந்த சின்ன நான் இந்த பிறவில நீ என்ன செய்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் சொல்லி கொண்டு அப்பதான் இந்த நான் போய், அதாவது இந்த நான் என்றால் யார்? இங்க அனுபவம், கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்சஸ், எ பஞ்ச் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே ஜாயின் ஆகும். விஸ்வரூபமோட போட்டோ பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? எப்பயாவது கிருஷ்ணரோட விஸ்வரூபமாகட்டும் இல்ல வேற எந்த கடவுள் நீங்க எடுத்தாலும் ஒரு விஸ்வரூபமோட போட்டோ அப்படி 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 நிறைய மாஸ்டர்ஸோடைய போட்டோஸ் எல்லாமே. அது என்ன? ஒரு பிறவில கிருஷ்ணர், இன்னொரு பிறவில விஷ்ணு, இன்னொரு பிறவில ராமர், இன்னொரு பிறவில இன்னொருத்தர். நமக்கு இருக்கு அந்த விஸ்வரூபம். அந்த விஸ்வரூப தரிசனம் ஆகணும் அப்படின்னா யூ ஹாவ் டு மெடிடேட் லாட். அந்த விஸ்வரூபம் பார்க்கணும் அப்படின்னா இந்த கண்ணு மூலமா நடக்காது. இந்த கண்ணு இருக்கணும். இந்த கண்ணு எப்படி இருக்கணும்? இவ்வளோ குட்டியா சின்னதா ஓபன் ஆனா உங்களுக்கு தெரியாது. அந்த கண்ணுக்கு எவ்வளவு எனர்ஜி இருக்கணும் அப்படின்னா அந்த சைடு அவ்வளோ அத்தனை பிரிவுகள், இந்த சைடு இத்தனை பிரிவுகள் எல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு வைட் ஆங்கிள் ஓப்பன் ஆனா அப்போ உங்களுக்கு அந்த விஸ்வரூப தரிசனம் என்பது அவ்வளோ எனர்ஜிஸ், அவ்வளோ ஞானம், அவ்வளோ அனைத்தும் வரணும் அப்படின்னா யூ ஹாவ் டு அட்டெண்ட் யக்னாஸ். யக்னங்கள்ல மட்டுமே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எதற்காக நடக்கும் அப்படின்னா நிறைய மாஸ்டர்ஸ் எல்லாமே வெளி உலகத்திலிருந்து மேல உலகத்திலிருந்து வருவார். அவங்க வரும்போது எனர்ஜிஸ் எல்லாமே கொண்டு வருவார். சேக்ரெட் எனர்ஜிஸ், யாருக்குமே தெரியாத ஒரு சீக்ரெட் பிளேசஸ்ல எல்லாமே வச்சிருப்பாங்க. அந்த எனர்ஜிஸ் எல்லாமே எடுத்துட்டு வருவாங்க யக்னத்துல எல்லாருக்குமே கொடுக்கறதுக்காக. அந்த எனர்ஜிஸ் நம்ம பெறணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கிவ் டைம் டு யுவர் செல்ஃப் இன் யக்னா. எல்லாருக்குமே வருது. தியானம் யாரெல்லாம் செய்யறார்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனவர் எல்லாருமே என்ன செய்வார்? இந்த மாதிரி யக்னங்கள்ல ஒரு ஆர்கனைசராக நின்னிருப்பார். இந்த யக்னத்திற்கு எத்தனையோ ஆர்கனைசர்ஸ் எல்லாமே பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது. நிறைய எனர்ஜிஸ் எல்லாமே வருது. எப்படி வருது? அவங்களுக்குள்ள கான்சியஸ்னஸ் வாக்கின் ஆகுது. சும்மா எல்லாமே அப்படி பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வேலைகள் எல்லாமே, செயல்கள் எல்லாமே இந்த உடல் தாங்கும். வெயில்ல உட்கார்ந்து எல்லாருக்குமே பாம்ப்ளெட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதற்காக பண்ணணும்? நான் பண்ணுமா பண்ண வேண்டாமா? இந்த கேள்விகள் எல்லாமே வராமே நம்ம பண்றோம் பாருங்க. இட் ஷோஸ் தட் சம் கான்சியஸ்னஸ் இஸ் தேர் இன்சைட் யூ. உங்களுடைய மைண்ட் கேள்வி கேட்கிற அந்த லாஜிக்கல் மைண்ட் 0 ஆயிருக்கு. எப்படி இருந்தாலும் சரி நான் போய் தான் ஆகும். பாம்ப்ளெட் எல்லாருக்குமே கொடுக்கணும். சவுண்ட் சிஸ்டம் எல்லார்கிட்டையும் பேசணும். பேனர் கட்டணும். சமையல்காரங்கள் யார் யார் வராரு, என்னென்ன மெனு, இது எல்லாமே பார்க்கணும். மண்டபத்துல என்னென்ன வேலைகள் இருக்கோ அதெல்லாம் பார்க்கணும். நம்ம வீட்டு வேலையாது கிடையாது. இந்த உலக நன்மைக்காக செய்யும் போது ஒரு சாதாரண மனிதனுக்கு இந்த வேலைகள் எல்லாம் பண்ணு அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு முதல்ல ஒரு கேள்வி கேட்பான். ஆனா யாரெல்லாம் தியானம் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கார்களோ அவங்க ஒரே ஒரு முடிவு, இந்த யக்னத்திற்கு நான் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும், சேவை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்ச உடனே யாரோ ஒருத்தர் கான்சியஸ் வாக்கின் அப்படின்றது நடக்கும்.
அந்த கான்ஷியஸ்னஸ் வாக்கிங் நடக்கும்போது நாம 1 மடங்கு பண்ற வேலை 3 மடங்கு பண்றோம் வேலை. இதுதான் எல்லாமே சேஞ்சஸ். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட், எல்லோரும் வாங்க மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச சர்வீஸ் செய்யுங்க. உங்களால முடிஞ்ச நட்புடைகள் கொடுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே பிரச்சாரம் பண்ணுங்க. த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் உங்களுடைய நண்பனுக்காகட்டும், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்காகட்டும் என்ன கொடுக்குறீங்க அப்படி இந்த மாதிரி யக்னங்கள்ல கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கணும், தியானம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் செய்யணும். நாம் எல்லோரும் மீதி எல்லாமே அவங்கவுங்களுடைய வேலை என்ன இருக்குதோ அதெல்லாம் பண்றாரு. எல்லா ஒரு கூட்டமாக இணைந்து தியானம் செய்து சர்வீஸ் பண்ணி இந்த உலக நன்மைக்காக செய்யும் போது யக்ன பலன் என்பது கிடைக்கும். அந்த யக்ன பலன் தான் எல்லாருக்குமே ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். மேல் உலகங்களுக்கு போகும்போது நான் ஒரு பார்ட்டிசிபென்டாக தியானம் செய்யும்போது இந்த யக்ன பலம் கிடைச்சிட்டு, ஒரு ஆர்கனைசரா இருக்கும்போது இந்த பலன் கிடைச்சிட்டு, ஒரு பிரச்சாரம் பண்ணும்போது இந்த பலன் கிடைச்சிட்டு. இதுதான் நான் கொண்டு வந்த இந்த பிறவியின் மூலம் அப்படின்னு சொல்லும்போது அந்த விஸ்வரூபத்துக்கு இந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே ஆட் ஆகும்போது ஓவராலா சோல்ஸ் growth அப்படின்றது அப்போ வருது மை டியர் மாஸ். அதற்கு எல்லோரும் தியானம் செய்யுங்கள், யக்னத்திற்கு வாங்க, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்குமே சொல்லுங்க. உங்களால முடிஞ்ச சேவை செலுத்துங்கள். அப்படியே உங்களால முடிஞ்ச அன்னதானத்திற்கு நட்படைகள் திருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ மை டியர் மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி.